மாதாவோட சுரூபம் பேக் சைடு தெரியுதா? அன்னைய மரிய வாழ்க்கை பாருங்க. கீழே ஆளுங்கெல்லாம் எவ்வளோ இருக்காங்க பாருங்க. அடைக்கலம் மாதா சுரூபம் இதுதான். திருவையாறுலேருந்து அப்படியே ஏலாக்குறிச்சி போகிற ரோடு, அரியலூர் ரோடு ஆக்சுவலாக இது. இங்கிட்ட பாலம், பக்கத்தில் அந்த தண்ணி பைப் போகிறதுக்கு பாலம். பாருங்கள் எவ்வளோ மோட்டர் ரூம் இருக்குது பாருங்க. தண்ணி இங்கே இருந்தால் நிறைய தண்ணி எடுக்கிறாங்க. பண்ணிக்கலாம். வந்தாச்சுப்பா. இந்த ரைட்டில் திரும்புறதுக்கு எனக்கு மேப் காமிக்குது. ரைட்டில் எங்கே ரோடு இல்லைங்க, சர்ச்சே காணும் எங்கேயுமே. ரைட்டில் திரும்ப இன்னும் 12 கிலோமீட்டர் காமிக்குதுப்பா. 20 மினிட்ஸு. ஏலாக்குறிச்சி போர்டு 9 கிலோமீட்டர் இருக்கு பாரு. போயிடுச்சு. ஆக்சுவலாக நம்ம இப்படி வளையக்கூடாது, இருந்தாலும் வளையிறோம், வேறு வழி இல்லை. அங்கே போய் அப்படி தான் வளர்ந்து வரணும். ஓகே. லால்குடி ரோட்லேருந்து திருவையாறு, லால்குடி ரோட்லேருந்து உள்ள நுழைஞ்சாச்சு. திருமாந்தூர் தானே அது? நல்லா அமைதியான சூப்பராக இருக்கும். 2 சைடும் நல்லா விளைச்சல் இருந்துச்சுன்னா பச்சை பச்சைன்னு இருக்கும் நெல். எல்லாம் ட்ரையாக இருக்குது, அப்படியே பச்சை பச்சைன்னு தான் இருக்கும். ஏலாக்குறிச்சி ஊருக்குள்ளே வந்துட்டோம். இப்போ அந்த சர்ச்சுக்கு போகிறதுக்கு லெஃப்டில் திரும்பணும். அப்படி போர்டு போட்டுருந்துச்சு. ஊரோட மத்திய தான்ல, ஊரோட சென்ட்ரல்லேருந்து அப்படியே லெஃப்டில் திரும்பணும். அடைக்கல மாதா திருத்தலம், கரெக்ட். அடைக்கல மாதா சீனை அங்கே வந்து இது பெரிய நாயகி அன்னை, இங்கே வந்து அடைக்கல மாதா. அதுதான் பெரிய அடைக்கல மாதாவோட சுரூபம் ஒன்று இருக்கும் பெருசாக. ஓகே. அங்கே பாருங்கள் மாதாவோட சுரூபம் பேக் சைடு தெரியுதா? அதுதான் ஏலாக்குறிச்சி சர்ச்சு, அடைக்கல மாதா கோயில், பேராலயம். வீரமா முனிவர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரு தாங்க இந்த கோயிலை கட்டினார். அவர் வந்து 2 மாதா சிலை சுருவத்தை எடுத்துகிட்டு காட்டு வழியாக நடந்து வந்துட்டு இருந்தாராம். வரும்போது கொஞ்சம் அசந்து தூங்கும்போது ஒரு சுருவத்தை எடுத்து சின்ன பசங்க விளையாடும் போது முள் போதற்குள்ளே ஒளிச்சு வச்சுட்டு போயிடுவாங்க. அவருக்கு தேடி பார்த்துட்டு கிளம்பி வந்துடுவார். வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து நேராக வந்து இன்னொரு சுரூபத்தை வச்சுட்டார். ஆக்சுவலாக எங்கிட்ட என்ட்ரன்ஸ்மா நேராக தானே. இங்கே கொண்டு வந்தது தான் அடைக்கல மாதா சுரூபம். இன்னொன்று வந்து அங்கே வந்து பெரியநாயகி அம்மன் சிலைன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம் இல்லையா? அந்த வீடியோவில் அந்த சர்ச்சை காமிச்சிருப்பேன். இது லிங்க் கீழே போடுறோம், பாருங்கள். உள்ளே போய்ட்டு விவரமாக க்ளீனாக காமிக்கிறேன். காரை பார்க் பண்ணிவிட்டு நம்ம விலாவரியாக இந்த சர்ச்சை பற்றி சுற்றி பார்ப்போம். இதுதான் சர்ச்சோட மெயின் சர்ச்சு. அந்த தெரியுது பாருங்கள் கோபுரம். உள்ளே நுழையும் போது நீட் அண்ட் க்ளீன், அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பார்க்கிங் இங்கே இருக்கு. எஸ், ஓகே. இங்கே ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நேராக வேளாங்கண்ணி போக வந்துடலாம். சரியா? நல்லா பிரார்த்திச்சுக்கோங்க. வெயிலில் நிப்பாட்டமா, மரத்துக்கு அடியில் நிப்பாட்டாம இல்லை, ஓரமாக நிப்பாட்டிட்டு போ, அவ்வளோதான். வெயில் முடிஞ்சிருச்சு. வண்டி வந்து பார்க் பண்ணியாச்சு. இதுதான் சர்ச்சு. இங்கே பாருங்க, இது வழியாக தான் வந்தோம்.
மாதா சுரூபம் பாருங்கள், அழகாக இருக்கா, சூப்பராக இருக்கா, செம்மையாக இருக்கு பாருங்கள். இந்த சர்ச்சுக்கு எப்படியெல்லாம் வரலான்னு சொல்லி மேப் போட்டிருக்காங்க பாருங்கள். நம்ம சென்னையிலேருந்து வந்தோம், திருச்சியிலேருந்து வரவங்களுக்கு, தஞ்சாவூர்லேருந்து வரவங்களுக்கு, அங்கிட்ட அரியலூர்லேருந்து வரலாம், இந்த கோணாங்குப்பம்னு சொல்லி அந்த பெரியநாயகி அன்னைக்கு ஆலயத்துலேருந்து வரலாம். எல்லாமே ரூட் போட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு எப்படி வரணுமோ அப்படி வந்துக்கோங்க. அங்கே உள்ளது உள்ளே போவோம் சர்ச்சுக்குள்ளே. இங்கே பாருங்கள், இதுதான் மாதாவோட அந்த சுரூபம். எவ்வளோ ஹைட் பாருங்கள், ரொம்ப பெருசு. பக்கத்தில் போகும். இது ரொம்ப தூரத்துலேருந்து எடுக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர்ஸ் இருக்கும். 500க்கு 300 மீட்டர்ஸ் இருக்கும். பாருங்கள், கீழே ஆளுங்கள்லாம் எவ்வளோ இருக்காங்க பாருங்கள். வாங்க சர்ச்சுக்குள்ளே போவோம். புனித அருளானந்தர் போர்ச்சுகீஸ் நாட்டில் பிறந்திருந்தாலும் தமிழ்நாட்டில் வந்து நிறைய அற்புதங்களை செஞ்சு மன்னர்களெல்லாம் காப்பாற்றி, சில மன்னர்களோட இதுக்கு கோபத்தில் ஆளாகி தலை துண்டிக்கப்பட்டு ஓரியூரில் இறந்தார். நல்லா அழகாக இருக்குங்க, நீட்டாக இருக்குது. மாதாவோட சுரம் பாருங்க, நல்லா இருக்கு. இதுதான் சர்ச்சு, மெயின் சர்ச்சு. இதுதாங்க வீடம் இருக்கும். அந்த இன்னொரு சுரூபம், அடைக்கல மாதா சுரூபம் இதுதான். அருள்நிறை அடைக்கல அன்னை திருத்தலம் கேலக்குறிச்சி. 53 அடி உயர அன்னையின் வெண்கல சுரூபம் வளர்ப்பு தரும். 53 அடி இந்த மாதாவோட சுரூபம் பாருங்கள், எவ்வளோ பெருசு. எல்லாமே வெண்கலம், சிமெண்ட்டு கல்லெல்லாம் கிடையாது, வெண்கலம். நல்லா அமைச்சிருக்காங்க, சூப்பராக பாருங்கள். இதை சுற்றி ஒரு நல்ல ஒரு கோலம் மாதிரி அமைச்சு, அதுக்கு நடுவில் அதோட இங்கே இருக்க சர்ச்சு. சூப்பர்ல. ஓகே, அடைக்கல நீட்டை வேண்டிக்கோங்க. கிளம்புறோம். இங்கேருந்து நேராக வேளாங்கண்ணி போனோம். அன்னையே மரிய வாழ்க, எல்லோரும் மரிய வாழ்க சொல்லிக்கோங்க. ஹலோ, ஹாய் அம்மா, ஹாய் சொல்லு. என்ன அபிவிட்டா, ஹாய் சொல்லு. ஹாய். ஓகே ஓகேங்க. ஏலாக்குறிச்சி சர்ச்சிலேருந்து கிளம்புறோம். இப்போ வேளாங்கண்ணி போகிறோம். வேளாங்கண்ணிக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். இடையில ஏதாவது நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா வீடியோ போடுறேன், இல்லாட்டி இல்லை. பண்ணா நம்ம போய் எந்த போடுங்க. தேடி வருவதற்கு அடைக்கலம் தரும் அடைக்கல அன்னையே நிறைய வாழ்வு. ஓகே, அடுத்தது நம்ம வேளாங்கண்ணியில் சந்திப்போம். அடுத்த வீடியோவை அதை கண்டினியூ பண்ணுவேன்.